அன்புள்ளம் கொண்ட எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்று நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் வாருங்கள். நாளை தமிழகத்தில் நடக்க உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தல் குறித்து தேர்தல் அதிகாரி பரபரப்பு அறிவிப்பு. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 135B பிரிவின் கீழ் நாளை ஏப்ரல் 23 நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்பட வேண்டும். விடுமுறை அளிக்காத நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். புகார் அளிக்க மாநில அளவில் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி திரு அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் தெரிவித்துள்ளார். முதல் முறை வாக்களிக்கும் வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. 16 சட்டமன்ற தொகுதிகளில் 4085 வாக்குச்சாவடி மையங்கள், அதிகபட்சமாக வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் 315 வாக்குச்சாவடி மையங்கள். முதல் முறை வாக்காளர்கள் 74,089 பேர். வாக்குச்சாவடி மையங்களில் குடிநீர், மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அமைப்பு. அதிக வாக்காளர்கள் உள்ள குடியிருப்புகளில் அங்கேயே வாக்குச்சாவடி அமைப்பு. முதியோர், மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க செல்ல ஏதுவாக மாநகர் பேருந்துகளில் இலவசம் போன்ற அதிரடி சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன என முக்கிய ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. பஹல்காம் தாக்குதல் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று. 2025 ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் உயிரிழந்தனர். இந்த கோர சம்பவம் நடைபெற்ற தினம் இன்றுடன் ஓராண்டு நிறைவு பெறுகிறது. போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதாக ட்ரம்ப் அறிவித்ததற்கு இதுவரை எந்த பதிலோ எதிர்வினையோ ஆற்றாமல் கண்டுகொள்ளாத ஈரான் அரசு. இருவார கால போர் நிறுத்தம் இன்றுடன் முடிவுற்றதால் பாகிஸ்தானின் கோரிக்கையை ஏற்று தாக்குதல்களை ஒத்திவைப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்த நிலையில் ஈரான் தரப்பு மௌனம். ஹார்மூஸ் பாதுகாப்பு 30 நாடுகள் ஆலோசனை. ஹார்மூஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பது குறித்து பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட நாடுகளின் ராணுவ அதிகாரிகள் லண்டனில் ஆலோசனை. கடந்த வாரம் இதற்கான விருப்பத்தை வெளிப்படுத்திய நாடுகளுடன் இணைந்து சர்வதேச கடல்சார் பாதுகாப்பு திட்டத்தை விரிவுபடுத்தவும் முறையான வழிமுறைகளை வகுக்கவும் திட்டம். இந்த சேனலில் வெளியிடப்படும் தகவல்கள் அனைத்தும் பொதுவெளியில் அதிகாரப்பூர்வ சமூக வலைதளங்கள் மற்றும் செய்தி ஊடகங்களில் வெளியாகிய தகவல்களின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டவை. இந்த செய்தி தொகுப்பை உருவாக்க பல மணி நேர உழைப்பு தேவைப்படுகிறது. எனவே உங்கள் ஆதரவை தாருங்கள், லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.